நேத்து வச்ச மீன் குழம்பு யாருக்கு தாங்க பிடிக்காது. அதனாலதான் நேத்தே வந்து மீன் குழம்பு வச்சாச்சு. காலையில எந்திரிச்சதும் அதை வந்து நல்லா சூடு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரவை வெண்பொங்கல் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். குக்கர்லயே வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சைட் பை சைட்ல வந்து பாலும் காய்ச்சிட்டு அது கூட வந்து ஸ்வீட் கார்டையும் தனியா வந்து வேக வச்சுட்டேன். கோதுமை ரவை வெண்பொங்கல் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சு ஹஸ்பண்டுக்கு அதையே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி விட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டும் காஃபியும் வச்சு கொடுத்தாச்சு. கையோட சாதமும் மதியத்துக்கு வந்து வடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டோம் எல்லாருமே. மதியம் லஞ்சும் வந்து சிறப்பாக வந்து சாப்பிட்டாச்சு. செம்மையாக இருந்தது. பழைய மீன் குழம்பு இல்லையா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் என்னோட பையனை டியூஷன் சேர்க்கறதுக்காக நானும் என்னோட ஃப்ரெண்டு டெல்லி தமிழ் பொண்ணும் வந்து போயிருந்தோம். அப்படியே வந்து அங்கே கருவேப்பிலை லெமன்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி தான் இன்னைக்கு டே வந்து போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.